Subscribe to our YouTube channel and press the bell icon. Hi, hello, good evening. This is Sandhya. So welcome back to bankersdaily.in. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டுடேயோட கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நேற்று வேர்ல்ட் ஃபாரஸ்ட் டே இல்லையா. ஸோ அதோட தீம் பார்த்தோம்னா ஃபாரஸ்ட் அண்ட் எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வன தினத்தை ஒட்டி மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இருக்க அரிய வகை தாவரங்கள் பற்றி ஒரு புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த புக்கில் 180 அரிய வகை தாவரங்களை பற்றின டேட்டா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த புக்கை எழுதியிருக்கிறது யாருன்னு பார்த்தோன்னா ஆனைமலை புலிகள் காப்பகத்தோட கலை இயக்குனர் மிஸ்டர் வி கணேசன் அவர்கள் தான் இந்த புக்கை வந்து எழுதியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இருக்க தாவரங்கள் பற்றி புக்கு வெளியே வந்திருக்கு. அது யார் எழுதுனான்னு பார்த்தோன்னா அப்போது 1921 ஃபிட்சர் அப்படிங்கிற ஒரு அதிகாரி வந்து அதை பற்றின புக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் அந்த புக் வந்து வெளியாகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மேட்ச் ஃபிக்ஸிங், பேட்மிண்டனில் மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணி டென்மார்க்கோட பேட்மிண்டன் வீரர் ஒருத்தவங்க அவங்களுக்கு சர்வதேச பேட்மிண்டன் கூட்டமைப்பு வந்து 18 மாதம் தடை விதிச்சிருக்காங்க. அவரோட நேம் என்னன்னு பார்த்தோன்னா ஜோசிம் பெர்சன் அப்படிங்கிறவர் டென்மார்க்கை சேர்ந்த ஒரு பேட்மிண்டன் வீரர். அவங்களுக்கு மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணதுக்காக 18 மந்த்ஸ் வந்து தடை விதிச்சிருக்காங்க. ஸோ இந்த விசாரணைக்கு வந்து அவர் ஒத்துழைக்கலை. அது மட்டும் இல்லாமல் அந்த மேட்ச் ஃபிக்ஸிங்க்கு யாரெல்லாம் அவங்கள அழைச்சாங்களோ அதை பற்றின ரிப்போர்ட்ஸ் எதுவுமே அவங்க வந்து அந்த அமைப்புக்கு இன்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எதுவுமே ப்ராப்பராக பண்ணாததுனால அவங்களுக்கு அந்த தண்டனை கொடுத்துருக்காங்க. அண்ட் சேம் டைம் $4,500 வந்து பெனால்ட்டியும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா அபுதாபியில் சர்வதேச சிறந்த ஒலிம்பிக் கோடைக்கால விளையாட்டு போட்டி வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்தியாவில் சேர்ந்த வீரர்கள் நிறைய பதக்கங்கள் குவிச்சிருக்காங்க. ஸோ எவ்வளோ பதக்கங்கள் வெற்றி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 368 பதக்கங்களை அவங்க வென்று வந்திருக்காங்க. ஸோ அதுக்கான டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து தடகளத்தில் 154 வெள்ளி பதக்கங்களும் 129 வெண்கல பதக்கங்களும் வென்றிருக்காங்க. அண்ட் பளு தூக்குதல் போட்டியில் 20 தங்கமும் 33 வெள்ளியும் 43 வெண்கல பதக்கங்களும் வென்றிருக்காங்க. அண்ட் ரோலர் ஸ்கேட்டிங்கில் 13 தங்கம் 20 வெள்ளி 16 வெண்கல பதக்கங்கள் வென்றிருக்காங்க. அண்ட் சைக்கிளிங்கில் 11 தங்கம் 14 வெள்ளி 20 வெண்கலம் வென்றிருக்காங்க. அண்ட் தடகளத்தோட ட்ராக் அண்ட் ஃபீல்டு அப்படிங்கிற கேட்டகரிக்கு 5 தங்கமும் 24 வெள்ளி 10 வெண்கலமும் அவங்க வந்து வெற்றி அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வெற்றி அடைஞ்ச வீரர்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்தியாவோட தூதரகத்தில் அவங்களுக்கு விருந்து வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவோட வாஷிங்டனில் கொலம்பியாவில் இருக்க மாவட்ட மேல்முறையீடு நீதிமன்றம் இருக்குது. இது இந்த நீதிமன்றம் எந்த மாதிரி ஒரு நீதிமன்றம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு நெக்ஸ்ட் லெவலில் இந்த நீதிமன்றம் தான் அங்கே மதிக்கப்படுது. ஸோ இந்த நீதிமன்றத்தோட நீதிபதியாக இந்திய அமெரிக்க பெண் ஒருத்தவங்களை வந்து நியமிச்சிருக்காங்க. அவங்க பேர் என்னன்னு பார்த்தோன்னா நியோமி ராவ் அப்படின்னு சொல்லப்படுற 45 வயது பெண்மணி. அவங்க வந்து அந்த நீதிபதியாக வந்து நியமிச்சிருக்காங்க. ஸோ இவங்க என்னன்னா இதுக்கு முன்னாடி அந்த பதவியில் இருந்தவங்க பிரெட் கவர்னா அப்படின்றவங்க அவங்கள வந்து சுப்ரீம் கோர்ட்டோட நீதிபதியாக வந்து ப்ரமோட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த இடம் வேக்கண்டாக இருந்ததுனால இவங்கள நீதிபதியாக வந்து நியமிச்சிருக்காங்க. இது வந்து இந்தியா அமெரிக்கா சேர்ந்த ஒரு பர்சன் வந்து அந்த பதவிக்கு வகிக்கிறாங்க அப்படின்னா இவங்க வந்து செகண்ட் பர்சனாக இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன் யாருன்னு பார்த்தோன்னா அமெரிக்க அதிபராக மிஸ்டர் ஒபாமா இருந்தப்போ மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிற இந்திய அமெரிக்கரை நியமிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் டைமாக இவங்களை வந்து இந்திய அமெரிக்க பெண்ணாக வந்து நியமிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ நியோமி ராவ் அப்படிங்கிறவங்க சட்ட பேராசிரியராகவும் தகவல் மற்றும் ஒழுங்குமுறை துறை நிர்வாகத்தோட சிறப்பான செயலாற்றி அந்த அமெரிக்க அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் அவங்கக்கிட்ட ஆல்ரெடி பாராட்டுகள் வாங்கியிருந்தவராகவும் சொல்லப்படுறாங்க. ஸோ இவங்கள தான் வந்து நியமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தோன்னா ரெப்கோ பேங்க் மத்திய அரசோட நிறுவனம். ஸோ அவங்க வந்து அவங்களோட பொன் விழாவை கொண்டாடுறாங்க. அட் த சேம் டைம் அவங்க வந்து ரூபாய் 15 கோடி அளவிலான வர்த்தகத்தை கடந்து சாதனை படைச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது தொடர்பாக மேலாண்மை இயக்குனர் RS இசபெல்லா அப்படிங்கிறவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வருஷம் அந்த ப்ராஃபிட் சொன்னேன் இல்லையா. ஸோ அதில் வந்து டெபாசிட் மட்டும் 8,669 கோடி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு கடனாக கொடுத்துருக்கிறது லோனாக கொடுத்துருக்கிறது எவ்வளோன்னு பார்த்தோன்னா 6,337 ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கடந்த 5 வருஷமாக ஒவ்வொரு ஆண்டுமே வந்து 100 கோடி வரைக்கும் அவங்க ப்ராஃபிட் மட்டுமே கொடுத்துட்டு வந்திருந்தாங்க. ஆனால் இந்த நிதி ஆண்டில் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 110% மேலே, அதாவது 110 கோடிக்கும் மேலே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அசோக் லேலண்ட் அப்படின்ற கம்பெனிக்கு
அமெரிக்கா க்ரீன் பில்டிங் அசோசியேஷனோட பசுமை விருது கிடச்சிருக்கு. ஸோ சென்னையில் இருக்க அசோக் லேலாண்டோட அலுவலக கட்டமைப்பை பார்த்துட்டு அமெரிக்கா க்ரீன் பில்டிங் அசோசியேஷன் வந்துட்டு பசுமை விருது கொடுத்துருக்காங்க. இதுக்கு தொடர்பாக அந்த அசோக் லேலாண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 2009 லீட் அப்படிங்கிற தங்க சான்றிதழை ஆல்ரெடி நாங்கள் வாங்கியிருந்தோம். இப்போ அந்த சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற அந்த மாற்றம்லாம் செஞ்சுருக்காங்க. ஏற்கனவே பெஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தாலும் இப்போ இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ சுற்றுச்சூழலுக்கு ஏற்றபடி அந்த கட்டட அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அதே கம்பெனிக்கு லீட் V4.1 அப்படிங்கிற பிளாட்டினம் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு இந்தியாவில் இருக்க ஒரு கார்பரேஷன் ஒரு பிளாட்டினம் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்குன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வேர்ல்டு லெவலில் பார்த்தோன்னா 4th டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் அப்டேஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட்டை லீவ் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.